இவர் உண்மையா நாரதர் தானே? பஞ்சாயத்தை விட்டு வச்சுக்கோ. நான் சொல்றேன், உலகத்தை வேமா முருகன் சுத்தி இருக்கணும்னா கருண் எல்லாம் சுத்தி இருக்கணும். நியாயமானது இப்ப நீங்க சொல்லுங்க. 2 பேர் சொல்றது நியாயமே இல்லை. முருகன் உலகத்தை சுற்றி வருவது மயில் ஏறி வேகமா சுத்தினாலும் சுத்த முடியாது, அந்த கரடு மேல ஏறி சுத்தினாலும் சுத்த முடியாது. வேற முருகன் உடனே உலகத்தை சுத்தி வர்றாருன்னா 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கி கட்டிங்க போட்டா உலகமே அவரை சுத்தி வந்திருக்கும். நாராயணா நமகே, நாராயணா நாராயணா நாராயணா. ஆதித்துயில் வாசா அலைமகள் மகிழேசா, ஆதித்துயில் வாசா அலைமகள் மகிழேசா, அச்சுதனே புகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா. ஓடமோ நாராயணா நாராயண. நினைத்ததை தீர்ப்பவனே நிறைவேற்றி வைப்பவனே, நினைத்ததை தீர்ப்பவனே நிறைவேற்றி வைப்பவனே, எங்கள் குலம் காப்பவனே, எங்கள் குலம் காப்பவனே, என்னை பங்காளனே. ஓம் நமோ நாராயணா. தினம் தினம் கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே, கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே, கோவிந்தா 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 என்று நான் பாடுவேனே. ஓம் நமோ நாராயணா. நாராயண மகே நமச்சிவாய நமகே. கலகம் சங்கத்தில் கலகம், வேணிலும் கலகம், அவசியம் கலகம் உண்டு. நீமன் நாரதரா, நான் நாரதரா, சந்திப்போம் சிந்திப்போம். தூங்கலாம், எழுப்பிடுங்கம்மா. நாரதர் வந்திருக்கான்னு சொல்லி எழுப்பிடுங்க. ஒரு சிறிய சந்தேகம். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் மடியில் வீணை தூக்க வேண்டுமே? ஆமா, வீணை செய்ய சொன்னேன். ஆசாரி தண்ணியை போட்டு தூங்கிட்டான். மற்றொரு சந்தேகம் சொல்லுப்பா, கேளு. என்ன சந்தேகம் வந்தாலும் கேளு, முக்காலமும் தெரியும். தாங்கள் தான் உண்மையான நாரதர்? ஆமாயா, தாங்கள் தான் உண்மையான நாரதர். கையில் செப்பலா கட்டை இருக்க வேண்டுமே? சப்தத்தால கட்டை. அது ஏன் கொண்டு வரலன்னு கேக்குறீங்க. நானே ஏன்னா சப்தங்கள் தான் சுரங்கள், அது எதுல வேணாலும் வரலாம். கேக்குதா? அம்மா ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட் வித்தியாசம். மீண்டும் சந்தேகம். எதை வேணாலும் கேட்டியா? சந்தேகம் கேட்பதால் உங்கள் தாங்கள் கொண்டு இதெல்லாம் சொல்லுவதற்குத்தானே நான் எவ்வளவு சந்தேகத்தை இது பண்ணி குடும்பத்திலே என்னையே சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கேன். சாமி, தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் பூநூல் தொங்க வேண்டுமே? நமக்கு பூநூல் சொன்னே 6 மீட்டர் வரும் என்று சொன்னார்கள். 6 மீட்டர் ஊட நமக்கு 300 ரூபாய்க்கு செலவு வைக்கணும் தேவை. சாமி சாமி, மீண்டும் மன்னிக்கவும். மீண்டும் சிறிய சந்தேகம். ஏதா இருந்தாலும் கேட்டியா? தாங்கள் தான் உண்மையான நாரதர்? தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் உடம்பில் சந்தனம் பூசிக்கொண்டுள்ள? நான் சந்தனம் பூசுவோம் என்று நினைத்தேன். 5 கிலோ தேவைப்படுகிறது, அதனால் பூசவில்லை. அதனாலே ஆணை மகத்தனே. எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் இருந்தாலும் யாரா இருந்தாலும் கேளுங்க, எதை கேட்டாலும் சொல்லிடுவீங்களா? சொல்லத்தானே வந்திருக்கேன். நானே இத்தனை வருஷமா கலை உலகத்துல இருக்கேன். சரி, நம்ம டான்ஸ் ராணி இருக்கு, எப்போ வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க. அது மாவணி மாசம் 23ஆம் தேதி மதியம் 1:45. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தானே அது ஆக்குனது. சரி, சந்திப்போம். ஆனை முகத்தனே, 5 கரத்தனே நாராயணா. அந்த விநாயகப் பெருமானை வணங்கி வணங்குவோமா? எப்படி அப்படியா? வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். அந்த லோக்கல் நாரதை வர சொல்லுங்கள். கல்விடை தனை நாடி நாரதல் புகழ் பாடி, கல்வினை தனை நாடி நாரதர் புகழ் பாடி, வல்வினை போக்கிடும் வரதனையே நாடி, வல்வினை போக்கிடும் வரதனையே நாடி. ஓம் நமோ நாராயண 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 நாராயண.
ஏய் ராஜனா அடே டப்பாங்குத்து பாட்டாயா அது? பெருமாளுக்கான பாட்டியா? அது பெருமாள் பாட்டியா? அவன் பெருமாள் நாரதர் தானே. நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் தெரியாம ஒரே நாராயணமகே. ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டுக்கவா? யாரோ ஒருத்தர் நாரதர் வந்திருக்கான்னு எழுப்பு சொன்னேல, அவ எந்திரிச்சு நீ நிக்கும் போது உன்னை முகரைய பார்த்துட்டு மறுபடியும் தூக்கம் வந்து தூங்கிட்டாங்கன்னா அவங்க மனசுல நாரதர்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு சிந்தனையில அதுக்கப்புறம் வள்ளிதேவன நாடகம் பார்க்க வருவாங்களையா? அப்படி மல்லா கடந்து எடுத்து நாரதர் வந்தவன ஒரிஜினல் நாரதர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? இது அதிர்ச்சியில ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பாகிறது? அதெல்லாம் எந்த இங்க பாரு உண்மையில உன்னை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேளுங்க, நியாயமா எனக்கு கோவம் தான் வந்திருக்கணும். எதுக்கு எனக்கு உங்களை பார்த்தோன்னா எதுக்கு எனக்கு சந்தோஷம் வருதுன்னா, இந்த பூலோகத்துல இறைவன் அதாவது பிச்சை எடுப்பது கேவலமானது இல்ல. எம்பெருமான் சிவபெருமானே முடிசார்ந்த மன்னனும் இறுதியில் பிடிசாமன்னு கையில திருவோட்டு வந்து பிச்சை எடுத்திருக்காரு. அப்படி இந்த பூலோகத்துல எத்தனை தெய்வத்தின் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருப்பீங்க? ஒரு ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கலாம், ஒரு ஆஞ்சநேய வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கலாம். நீண்ட நாட்கள் எனக்கு ஒரு ஆதங்கம், என் வேஷம் போட்டு யாரும் பிச்சை எடுக்கலன்னு. ஆனா உங்களை பார்க்கும் பொழுது இந்த பூலோகத்துல என் வேஷம் போட்டு நீங்களும் பிச்சை எடுத்து அதற்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? எனது மகிழ்வாக உள்ளது. நன்றி. சனி ஏன் சைக்கிள்ல வருது? ஏன் முதல்ல கோயில் கோயிலை நாகரிகம் முக்கியம். கோயில் குழம்பு என் வேஷம் பிச்சை பிச்சை எடுத்து நீங்க நாரத என்னை பார்க்கல உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவுக்கு நாரதர் வேஷம் போடுவாங்க. அது மாதிரி கூட இல்ல, அது மாதிரி நினைக்கிறீங்க. இல்லாம பிரச்சனை பண்றீங்க. நான் எதுக்கு பிரச்சனை? மகரிஷி சரியா? நாரதர் நானா நீங்களா? முக்காலம் உணரக்கூடிய நாரதர் எனக்கு தெரியும், தாளக்காரர் அக்காவும் எனக்கு தெரியும். டேய் முக்காலம் தெரியும், தாளக்காரர் அக்காலும் தெரியுமா? கூடு விட்டு கூடு வாழ்ற தன்மை எனக்கு உண்டு. ஐயா நீங்க கூடு விட்டு தான் கூடு வாச்சிருக்கீங்க. நான் வீடு விட்டே வீடு வாச்சிருக்கேன். ஏய் அந்த திருட்டு பையன் பண்ற வேலைடா. திருட்டு பையன் நாரதர் நான் தான் நாரதர். 18 புராணங்களை உணரக்கூடிய மகரிஷி. புராணம் நான் படிச்சவன். 14 லோகம் போகல அதெல்லாம் விவர சோதனம் திராதனம் மகாதர விசாதர பாலம் பிரதாகம் வேறே வரலையே. யாருக்கு வரல? எனக்கு வரல. புராணத்தில் இருக்கக்கூடிய நாரதத்துல இருக்க ஒரு நாரதர் நாரதர் புராணத்தில் இருக்கேதானே நீ? ஆமா. அப்ப என்னென்ன புராணத்தில் இருக்க உனக்கு தெரியணும்ல? புராண பேர் மட்டும் சொல்லு. நீ உண்மையான நாரதர் ஒத்துக்கிட்டு புராணம் போயிரு. எவ்வளவு சவுண்டா இருந்தா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, யாரா காதுல பூச்சி துணி யாரா கேன போய் வருவேன் அவன்கிட்ட போய் ரோட்ல இப்படி போடும் அப்படி போடும் அப்படி வராதீங்க. ஒரு விஷயம் தெரியாம வந்ததோட பஞ்சாயத்துல அந்த பேசுற துணி இருக்கு பாத்தியா, அது என் மனதை புண்ணாக்கி கொண்டிருக்கிறது. செய்யும் தொழிலே தெய்வம். புராணம் தெரியும் தெரியாம நாரதர் தானே நீ? நான் நாரதரா நீ நாரதரா? நாரதரா புராணம் தெரியல. நான் நாரதரா நீங்க நாரதா பாப்போம். புராணம் தெரியும்ல? புராணம் தெரியுமா? பேசுமா வாயா. நீ நாரதர் தானே? எங்க சொல்லு. சொல்லு என்ன உசுர கொடுத்து உசுர கொடுத்து என்ன சொன்ன? என்ன புராணம் பிரம்ம புராணம் இப்ப உசுர கொடுத்து ஏய் யூடியூப் எடுத்தாங்க சொன்னா ஊர்காரோட ஏமாத்தினான். ஏய் சொன்னது நானப்பா. உசுர கொடுத்து தங்கச்சி சொன்னது. ஏய் சொன்னது நாயா? எவ்வளவு சவுடாவல படுத்துட்டு சொன்னது சொன்னீங்க. விடு. அப்ப நான் சொல்லும்போது நீ சொன்னியா? தூங்காம கவனிக்கிறது அதான் முக்கியம். அப்படியா? வேகமா சொன்னதா நான் கவனிக்கல. பொறுமையா பேசுவோம். நிறுத்தி சொல்லுவான். அப்ப தெரியும்ல? பேசுவான். வா. பிரம்மபுராணம். பத்மபுராணம். உண்மைபுராணம். உண்மைபுராணம் புராணமே இல்லையடா. புராணம் இல்ல. அப்புறம் உருமபுராணம். உருமபுராணம் பேர் இருக்கா? உருமபுராணம் கூர்மபுராணம். கூர்மபுராணத்தை எப்படி சொன்னியா? கவிஷ புராணம், பராகபுராணம். பராகபுராணம் நான் சொல்லிட்டேன். அடுத்து தெரியல நாரதர் இல்ல கும்பிடு. நாரதர்ரா அவர்களோட தகுதி என்ன தெரியுமா? தெரியாம 33 கோடி தேவர்கள் என்ன சொல்லிருக்காங்க? அத்தனை சிறப்பு எனக்கு உண்டு. இவ்வளவு ஐயா பராசமர் குடும்பத்திலே சென்று மிகப்பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியவன். குடும்பத்துல போய் சரித்திரத்தை ஏற்படுத்தி என்ன குடும்பத்து போன மயில ஏறி போய் சுத்தி வாடா அப்பதான் உனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். அப்படி என்ன சிவன் வச்சார போட்டி? நீ நாரத தானே? அந்த கதை தெரியும் உனக்கு? பேசுவான். உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரலோ அவர் மயில ஏறி இரு போட்டியா தானே? போட்டினா முருகன் என்ன பண்ணாரு? முருகன் என்ன பண்ணாரு? மயில் ஏறி உலகத்தை சுத்தி வந்தாரு. போனார்ல. ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு? அப்ப தாய்
தாய் தந்தை தான் முக்கியம், தாய் தாப்பன் தான் உலகம் அப்படின்னு தாய் தாப்பனை சுத்தினாரு. போட்டி என்ன? உலகத்தை எப்படி முருகன் சுத்தணும்? ஆமா தானே, அதான் நான் கேக்குறேன், முருகன் தன் வாகன மயில் மேல சுத்துறாருல, ஆமா. இதுக்கு இதை செஞ்சிருக்கலாமே. எதை? நீ மயில சுத்தான்னு சொன்னது ஒத்துக்கிறேன், நியாயம் தான். அந்த கதை நானும் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த உலகத்தை ஒரு நொடியில சுத்தக்கூடிய தகுதி மயிலுக்கு கிடையாது. சரி, அவங்க மாமே பெருமாள் இருக்காருல, ஆமா. பெருமாள் ஒரு வாகனம் இருக்குல்ல, ஆமா. என்ன கருடன். அந்த கருடன் மீது ஒருவேளை இரவல் வாங்கி அதுல முறிய சுத்தி இருந்தா சரி, ஒரு ரொட்டி பொழுதுல இந்த உலகம் சுத்தி இருக்கலாம் இல்லையா? அங்க அப்படி சொல்லணும். டேய், டேய், இங்க பாரு, என் கதையை நீ தப்பு சொல்லாத, யாரு? என் சிந்தனை தப்பு சொல்லாத. நான் ஒண்ணும் தவறா நான் பேச அப்ப மாட்டேன். முறிய எதுல போய் சுத்தி இருக்க முடியும்? ஆயா முருகன் மயில ஏறி ஏய், கருடனா போயிருக்கனா? நீங்க முருகன் கருடனா போயிருக்கனா? முருகன் தான் சுத்துன வைக்கிற. என்ன விஷயம்? இருங்க சாமி, இருங்க சாமி. என்ன பேசுறியா? நான் பேச முடியும். நீங்க பேசா. மயில ஏறி சுத்துன. இருங்கப்பா, இருங்கப்பா. அப்புறம் சொல்லி இருங்க. ஏன் விவாதம் பாத்தீங்க? சாமி ஏதோ கீழே இருக்கிற போல ஒரு சத்தம் கேக்குது. வந்துட்டனே. நீங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா சாமி மாதிரி தெரியல. யாரை பார்க்கல? தெரியலையா? நாராயணா என்று பாராயணம், நாராயணா என்று பாராயணம், கலம் யாவும் தருகிறோம் தேவாமிருதம், நாராயணா என்று பாராயணம். நாராயண நாராயண நமகே. நீங்க ரெண்டு யாரு? டேய், டேய், டேய். இந்த நாரதர் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. நீ யாரா? நான் தானப்பா அகில மற்றும் நாரத மகரிஷி. நான் மேலோகம் மற்றும் பூலோகம் மற்றும் நாரத மகரிஷி நான் தான். இப்ப நாங்க ரெண்டு பேரும் நாரதர் இல்லையா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் பஞ்சாயத்தை தீர்க்க வைங்களா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் நாரதரே, நாரதர் மகரிஷியே நான் தான். எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து. முருகன் எப்படி வெகு விரைவாக உலகத்தை சுத்தி இருக்கலாம்னு. ஏய், பேச்சுல பாடியா முதல்ல. முருகன் மயில ஏறி சுத்துனா இருக்கிறேன். மயிலை விட வேகமா இரியா, மயிலை விட வேகமா போறது கருடே. மயிலோட வேற முருகன் மயில சுத்துனா. இவர் உண்மையா நாரதர் தானே? பஞ்சாயத்தை விட்டு வச்சுக்கோ. நான் சொல்றேன், உலகத்தை வேகமா முருகன் சுத்தி இருக்கணும்னா கருடன் எல்லாம் சுத்தி இருக்கணும். நியாயமான தீர்ப்பு நீங்க சொல்லுங்க. இரண்டு பேர் சொல்வது நியாயமே இல்லை. முருகன் உலகத்தை சுற்றி வருவது மயில் ஏறி வேகமா சுத்தினாலும் சுத்த முடியாது, அந்த கரடு மேல ஏறி சுத்தினாலும் சுத்த முடியாது. வேற முருகன் உடனே உலகத்தை சுத்தி வர்றாருன்னா 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கி கட்டிங்க போட்டா உலகமே அவரை சுத்தி வந்திருக்கும். நாராயண நமகே, நாராயண. ஏய், யாரா அது? பஞ்சத்திரடி வரும் நாரதரு. ஏடா, போதையில சுத்துறதாடா உலகத்தை சுத்துறது. ஒரு நிமிஷத்துல காலி பண்ணி போயிட்டாங்க. முருகன் இப்பயா தோல்வி ஒத்துக்கிறேன், நான் தான் உண்மையான நாரதர்னு. யாரு? எதை ஒத்துக்க மாட்டேன்? உண்மையான நாரதர் இருக்கிறாரு. எதை ஒத்துக்க மாட்டேனா? உண்மையான நாரதர்னா சாதாரண கிடையாது. 5 புலன்களையும் அடக்கி இருக்க வேண்டும், ஆசையுமே ஒதுக்கி இருக்க வேண்டும். எருகனா பெண்ணாசி இருக்க கூடாது, மண்ணாசி இருக்க கூடாது, பொன்னாசி கூடாது. ஐயா, பெண்ணாசை பெண்ணாசை எல்லாம் இருக்கலாம். அப்படி இல்லாம இருக்கிறவன் யாரு தெரியுமா? அவனைத்தான் பிரம்மச்சாரி சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி இல்ல, பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, எந்த ஆசை வேணாம்னு இருந்தவர் யாரு? பிரம்மச்சாரி. நான் மட்டும் தானே நாரதர்? நான் தானே இல்லைங்கிற? ஏ, நாரதர் தான்டா அனைத்து ஆசையும் வெறுத்தவரே. ஐயா, ஆஞ்சநேயர் இருந்தாருல. என் பேச்சுக்கு எதிர் பேச்சு. எதிர் பேச்சு இல்ல, நீ வைக்கிறண்டி ஆப்பு. இப்ப சரி வா, ஓ வள்ளிக்கு வரேன். எப்ப நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சியோ விவரத்தை குதிப்பான். இப்ப ஒரு பிரம்மச்சாரி என்ன செஞ்சிருக்கணும்? பிரம்மச்சாரினா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெறுத்துட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்க கூடாது. அப்பனா பொண்டாடி இருக்க கூடாது, பிள்ளை இருக்க கூடாது. இப்படி இருந்தா தானே பிரம்மச்சாரி. ஆனா நான் சொன்ன நீ பிரம்மச்சாரி, நீ பிறவியில நீ யார சொன்ன பிரம்மச்சாரி? ஏன் ஆஞ்சருக்கு பிள்ளை இல்லையா? இருக்கே. என்ன பேசுற நீ? அப்படியே வேஷம் போட்டு வந்தா ஊர் ஆதரவியா? சும்மா நீங்க வேஷம் போட்டு வந்து ஊரை ஏமாத்த. யார் ஏமாத்துறா? ஏய், நிரூபிச்சு காட்டிட்டேனா? யாரோ லோக்கல் நாரதர் வருவே, அவன்கிட்ட போய் பேசணும். நீங்க பெரிய ஒரு ஆஞ்சரிய பெருமானுக்கு பிள்ளை என்னத்தை பண்ணி கிழிச்சானு இவனுக்கு தண்ணி. இங்க பாரு, ஆஞ்சநேய பெருமானுக்கு பிள்ளை உண்டு. எப்படி? ஆனால் கூடி பிறக்க கிடையாது. பிள்ளை இருக்குல்ல, காரணம் என்னன்னா கூடி பிறக்கல. அவர்
இலங்கைக்கு சென்ற பொழுது சரி. அவர் வியர் துளியை ஒரு மீன் விழுங்க, அந்த மீன் விழுங்கியனாலதான் அதான் கரு உண்டாச்சு. கரு உண்டாகி பிறந்தானே பிள்ளை. அவன் பேர் என்ன? மச்சவல்லவன் பேரு, மகரத்து மச்சவன் பேரு. அக்க ஆஞ்சநேய திருமணம் பண்ணிக்கல. ஏன்? எனக்கு பிள்ளை இருக்குன்றதுனால அவன் திருமணம் பண்ணிக்கல. ஏன் திருமணம் பண்ணிக்கல? நீ பிரம்மச்சாரியா? ஆனா என்னடா அது? ஏன் எதுக்கு அப்ப இந்த நேரத்துல ஏன் வந்த? ஆஞ்சநேயரை ஏன் திருமணம் பண்ணிக்கல? ஆஞ்சநேயருக்கு அவர் கூடி பிறக்கலனாலும் அவருக்கு மகன் மச்சவல்ல ஒரு பிள்ளை இருந்துச்சு. பிள்ளை இருக்கேன்னு அவர் திருமணம் பண்ணல. கல்யாணம் பண்ணனால பிரம்மச்சாரி இல்லடா, கல்யாணம் பண்ணாததுக்கு பிள்ளை இருக்கதான் காரணம். பிள்ளை இருக்கிறது உண்மையா இருக்கலாம், கல்யாணம் பண்ணாதது உண்மையா இருக்கலாம். திருமணம் ஏன் ஆஞ்சநேயர் பண்ணல? சொன்னனே, குழந்தை இருக்குன்றதுனால பிள்ளைக்கு திருமணம் பண்ணல. அது கிடையாது. குரங்கு போத்து தெரியுமா? குரங்கு இழுத்துட்டு போச்சா? ஆமா, ராமாயண கதையிலே வாலி சுக்ரீவன் அண்ணன் தம்பி. வாலின்ற தம்பி மேல கோச்சுக்கிட்டு தம்பியை விரட்டிட்டு தம்பி மனைவி சுக்ரீவனுடைய மனைவிய வாலிய, அதாவது வாலி வந்து சுக்ரீவன் முண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆமா, ராமன் முன்னாடி யாரு கூட்டு போனது? ராமன் முண்டாட்டி ராவணன் கூட்டி போன, சுக்ரீவன் முண்டாட்டி வாலி கூட்டி போன. சுக்கிரன் முன்னாடி வாலியும் கூட்டி போனா, ராமன் முன்னாடி ராவனை கூட்டு போயிட்டா. ஆமா, அதுக்காக நான் ஆஞ்சநேயர் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருந்துட்டேன். ஏன்? அவங்க ரெண்டு முன்னாடி கூட்டு போயிட்டா, நம்ம கல்யாணம் பண்ணோம், நம்ம முன்னாடி எவனா கூட்டு போறான்றக்காக ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணல. கை தட்டலாம். இந்த நாமம் இந்த விளக்கத்தை மிகவும் சிறப்பாக உங்கள் முன்பாக பேசிய நாரதர், சூப்பர் ஸ்டார் நாரதர் அவர்களுக்கு உங்களது சார்பாக எங்களது சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஜோரா கைத்தட்டுங்க. ஏதோ சொல்லி தமாஷ் போயிட்டு அவங்க நாட்டு பார்த்தேன். நாராயண நமவே. இதுக்கப்புறம் நாள் வந்தா கரண்ட காலம் ஒடிச்சு போய் ஒடிச்சு. என்னடா அவர் பொண்டாட்டி இவரு கூட்டி போட, இவரு பொண்டாட்டி அவர் நம்ம கல்யாணம் பண்ண நம்ம பொண்டாட்டி கூட்டி போறேன்னு ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணலையா? இந்த பையன் மரணம் கேட்டா எனக்கு மருந்த குடிக்கிற மாதிரி ஞாபகம் வருது. இப்போ கேட்டு போல சாமி, நான் தெரியாம பண்ணிட்டேன். காலில் விழுந்து மன்னிப்புகள். நீங்க நினைக்கலாம், நீங்க எத்தனை பேரா சந்திச்சிருக்கலாம். வேற யாரா காலில் பூச்சிட்டு நீங்க சொல்றதா கேட்டு ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சொல்லிட்டு உங்க காலில் இப்ப வரைக்கும் நீ திருந்த மாட்டேன், நாயா திருந்தேன், தப்பு நினைச்சு வருந்த மாட்டேன். ஐயா தப்பு. சரி குதிப்பவா, இப்ப ராமாயணம் பேசுறேன். ராமாயணத்தை யார் எழுதுனா? ராமாயணத்தை கம்பர் எழுதினாரு, கம்பர் மட்டுமா எழுதினாரு? வால்மீகி எழுதினாரு, அது சமகுத்திர எழுதினாரு. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில். முதல்ல சமஸ்கிருதத்தில் எழுதுற வால்மீகி, தமிழாக்கம் பண்ணது கம்பரு, கம்பரை மொட்டை குத்துறோம். அதனால படிச்சவன் பாட்டை கொடுத்தா ஏட்ட கிழிச்சான். அது அப்படியே வச்சுக்கோமே. படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதிய ஒட்ட குத்தன் ஏட்டை கிழித்தான். அப்ப அவனுக்கு தெரியும் ராமாயணம் படிச்சிருக்க. ஏங்க அப்ப ராமாயணம் ஒட்ட குத்தன் சொன்னேல, ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்ட குத்தன்னு பேரு? ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்ட குத்தர் பேர் வந்து தெரியல கிட்டியா? ஓடா வெறிய அறிவாளி வரா. நீயே குட்டியா? நான் வள்ளியில பேச வள்ளிய குட்டியாரா? ஏன் மறிக்கிற? வள்ளிய வர சொல்லு. ஒட்ட குத்தர்னு ஏன் பேர் வந்துச்சு? வள்ளிய வர சொல்லு. 6 மணிக்கு வந்தா போதுமா? அது வரைக்கும் நீ என்னடா செய்ய போற? தெரியல. ஒட்ட குத்தருக்கு ஏன் ஒட்ட குத்தர் பேர் வந்துச்சு? தெரியாம ஊரு காசு சும்மா கொடுக்குறாங்க. எங்க சொல்லு பாப்போம். ஐயா ஒட்ட குத்தர் ஏன் பேர் வச்சாங்கன்னா, வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்தனால ஒட்ட குத்தர் பேர் வந்துச்சு. கையெட்ட உடனே என்ன ஓட்டு ஒண்ணா திரும்புது? நீ தெரிஞ்சு சொன்னியே தெரியாம சொன்னியா? உண்மையில விளக்காதான். தெரிஞ்சு தெரியாம அப்படி சொல்லப்படாது. இதே எரிச்சலா படிச்சது சொன்னியா? படிச்சு சொல்லி தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ. சரி, வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்சனால ஒட்ட குத்தர்னு பேர் வந்துச்சு. எல்லாம் நீ படிச்சவன் சொல்லல. அப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன கவி பாடி ஒட்ட வச்சா? ஆறுனார்ல சொல்லு பாடு. என்ன கவி இருக்கு? நீங்க பாருங்க. என்ன எழுதுகிற நீ? எனக்கு தெரியும்டா. இவ்வளவு விஷயம் தெரியாம இருப்பேன். சரி, என்ன கேக்குறீல? என்ன கவி பாடுறாரு? நான் பாடுறேன். நீ படிச்சிருக்கல? நான் பாடினதுக்கு அப்புறம் அதை நீ பாடுவியா? பாடி நான் ஒட்ட குத்தல். எப்படி? விட்டாத போய் எக்காத போய் வெக்காத சொல்ல அப்பாடத்தை வெப்பாட போய் நெய்த்தான தர சேவித்தேன். ஆளா பாரா. மரியாதை முக்கியம். நாடகம் எப்படி இல்ல சண்டான டேய் யார் அப்படி சொன்னா? டூப்ளிகேட் நாடகம் அவன்கிட்ட போய் பேசணும். அடே ஒட்ட குத்துற பண்ண கவி கேட்டேல? அடே ஒட்ட குத்துற பண்ண கவிரா விடு. உனக்கு இந்த கவி பிடிக்கல, உனக்கு பிடிக்காத கவியை பேசல. சரி வா, ஒட்ட குத்துற வேணாம். பேசு.
கம்பரை பற்றி பேசுவோமா? பேசுவோம். கம்பன் விட்டு கட்டு தரியும் கவி கவிபாடும் சொல்லிருக்காங்க. படிச்சிருக்கீங்களா? எடுத்துக்கோ. வா, கம்பர் எந்த ஊரிலே பிறந்தார்? கம்பர் எங்க வரலாம்னா திருவனந்தூர்ல பிறந்தாரு. சோழ நாட்டிலே திருவனந்தூர் பெஞ்சு இருக்கீங்களே. உண்மையில பாராட்டுறேன். உண்மையில நீ படிச்சுதான் தெரியா? படிக்காம பைத்தியக்காரனா? உண்மையிலே சோழ நாட்டிலே திருவள்ளந்தூரிலே பிறந்தார் கம்பர். நான் உண்மையில நீ எச்ச ஆளா இருப்ப, 2 அடியில உன்னை அடிச்சு சாப்பிடலாம் பார்த்தேன். ஓட்ட முடியாது. யாராவது ஓலப்பம்பு மாதிரி வருவேன். பரவாயில்ல. உண்மையிலே கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவள்ளந்தூர்ல. இப்பதான் நீ மாட்ட போற. பாப்போம். கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவள்ளந்தூர்ல. அம்மா, கம்பு எங்க செத்தான்? கம்பர் எங்க செத்தாருன்னா சிவகங்கை சிஹெச்ல அட்டாக்ல செத்தார். ஏய் யாரா? ஏய் மணி யாரடா? ஏய் ஐயோ, இவங்கள்ட்ட நாடகத்தை கொடுத்ததுக்கு கேத வீடாக்கிட்டாங்களே. அரே ஏன்டா ஒப்பாரி வச்சு தொலைகிறிய? நான் மாரடிக்கிறேன். ஏய் சரியா? ஐயோ நல்ல மனுஷன். மனசு பொறுக்கல. ஏய் எதுக்குடா இப்ப அழுதுட்டு இருக்கிய? முந்தாந்து கூட ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தாரு கம்பர். அட எங்கடா போறா? டேய் கேடா. ஏதோ கேக்க ஆளெல்லாம் கூட்டியார போலயே. ஏய் வாடாயே வாடா. அடே 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 நல்ல நாடத்தை ஏன்டா அப்படி அரிச்சதுல மயான காண்டமா மாத்திரிய? அட எதுக்குடா இப்ப அழுகு? எதுக்கு அழுகுறப்ப? ஏய் கம்பர் செத்து போட்டான். அட கம்பர் செத்துதான் போச்சு. என்ன செப்ப? ஐயோ ஐயோ. நான் கேட்டேன். கம்பரை தெரிஞ்ச மாதிரி அழுகுறியே. கம்பர் எப்படி தெரியும்? ஐயோ எங்க பெரியம்மா மையனே. பெரிய மாமையனா? அடே முந்தாந்து கூட ஆளுக்கு ஒரு கோட்டர் வாங்கி ஆள் கட்டி கட்டி எடுத்து ஓட்டு வாங்கி கட்டு. அவன் மாதிரி பொம்பளையால கூட உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏய் இங்க வாடா. ஐயோ ஏ வாடா போய் அடக்கம் பண்ணணும்டா. அடக்கம் பண்ண போறீங்களா? உங்களை தான்டா முதல்ல அடக்கம் பண்ணணும். ஏய் வந்து தோடா சரியா பிடிச்சோனே. ஏன்டா இப்ப அழுதுகிட்டு இருக்க? ஐயோ கம்பர் அப்படி மனுஷனே. நான் கேக்குறதா ஐயப்பா. அடே 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 ஏய் அப்புறம் ஏன்டா எழுப்பிய கம்பர் சத்தத்துக்கு? விழுந்து தெரிஞ்சாது அப்புறம் சொல்லி தொப்புல தெரிச்சிருவேன். மருத குலத்து எப்படி வரலாம்? வண்டியில வரானா வேணும்? ஒரு வேனை பிடிக்க சொல்லிட்டு ஆனைக்கு சொல்லு. ஐயோ மாட மட்டுமா கான்செப்ட் யாத்து சொல்றேன். சந்தோட்டு நம்ம இவர்கிட்ட சொல்லியிருக்கேன் ராத்திராதாமனே. ஐயோ ஏய் 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 2 பேரும் யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எந்த கம்பரு? நம்ம தேவோட்டையில சுந்தர போட்டா கவி சக்கரவர்த்தி கம்பன்டா. ராமாயணத்தை எழுதினார்ல அந்த கம்பரு. பூரா எவனாவது இந்த டூப்ளிகேட் ஏன் ஒட்டிக்கிட்டே அவரோட போட்டி வர்றது என்ன இருந்தாலும் நீ வரது பேசிருக்க. வானே கம்பரை போய் ஏய் இப்ப 2 சேர்த்து போத சொல்லி மரியாதை போயிரு. ஏய் இங்க பாரு இங்க பாரு. கவி சக்கரவர்த்தி கம்பர். யா சுந்தரம் மட்டும் சேர்த்து கம்பரை பத்தி யாரா கேட்டவனையா? சிறப்பாக பாடினார் கம்பர். தட்டி தா தூதி தாவு தித்த தூதி தட்டுதி துத்துதி தா தூதி. ஏய் சாமி என்னையா காலையில கும்பாது போது மரியாதையா பேசுங்க. ஏன் நீ மிரட்டுற? காலையில சம்பளத்துல கை வைப்பியோ? கும்பாது இருக்கும்போது பூஜையத்தான். ஏய் ஒரு டேரி நம்பி எப்படி நாடகம் கொடுத்தா தெரியலையே. ஏய் அது தூதிடா. தூ 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 தூதி. தூளியா? தட்டி தா தூதி தாது தித்த தூதி தத்துதி துத்துதி. ஒரு கவி பாட வக்கில்ல யாருக்கு? இந்த லட்சணத்துல ஒரு நாரதரா ஆட்டி வந்துறாரு. போடா போடா போடா. அதான் இங்க ஒண்ணு தெரியாம 2 கவி பாடுனே. யாரு? உன்னால கவி பாட முடிஞ்சா? அப்போ கவி பேசத்தானே வந்திருக்கான். எத்தனை பேசுவேன்? யாரு? எத்தனை பேசுவேன்? உங்களுக்கு எத்தனை தெரியும்? ஐயா 2 பாடுறே நீ பிரியாளா? ஆமா. 100 பாடு கவி. 101 பாடுவேன். 300 பாடு. 301. 500 பாடு. 501. 1000 பாடுடா. 1001 தெரியாத ஒரு கத்திராஜா மொய்யா போடுறான். ஒய்யா போறாவா? ஏய் 1000 கவிகளை என்னால் பாட முடியும். நானும் பேச்சான வந்திருக்கேன். நிபந்தனை என்ன? பாட முடியல. ஆ. நீ தோத்துட்டா என்ன செய்ய? நீ நான் வாழ்க்கையில இதுவரை ஏய். தோல்வி அடைஞ்சதே இல்ல. போட்டின்னு வந்துச்சுல. சரி. தோத்துட்டா உங்க பேச்சுக்கு நான் வரேன். என்ன செய்யற? நான் அப்படி தோத்துட்டா உங்க கால்ல கும்பிட்டு விடு. பேச மாற மாட்டேல. எங்க ஒண்ணு செத்தா மேடையில ஜானு. வா. இல்லைன்னா எப்ப சரியா பேசிட்டான். கால்ல விழுறேன்னு சொன்னியோ? என்ன எங்க அண்ணன் உங்கள்ட்ட தோத்துட்டா. என்ன செய்வேன்? இவ்வளவு கூட்டத்துக்குள்ள ஆ. காலை தொட்டு நான் கும்புறேன் சாமி. அப்படியா? அப்புறம் இவ்வளவு கூட இல்ல இதெல்லாம் உயிரமாயிட்டீங்களா 2 பேரும்? ஒண்ணு மறுபடியும் அடிச்சுட்டு பிரிஞ்சிடாம இருக்க. இன்று போல் என்றும் இணை பிரியாம இருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு. வாக்கு நல்லா
சரி இப்ப எதுக்கு அவருக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க வர்றீங்க? ஆமா அப்புறம் என்ன சொல்றீங்க போட்டி பாட முடியல அவன் என்ன செய்யறான்? அவன் ஒண்ணுங்க தோத்துட்டான், பாட முடியல. பாடலைன்னா அவன் எதுக்குங்க வர்றான்? அப்படி ஒருவேளை பாட முடியாம தோத்து தோல்வி ஒத்துக்கிட்டான்னா கொட்டை நாண்டுக்கு தாழட்டும். போட்டி தானே. அப்படியா? உன் மீது எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு. என் தம்பிக்கு தெரியும். வா போட்டி தயார்ல வா பேசுவோம். பல்லாடு பல்லாடு பல்லா இறத்தாண்டு பல்லாடு அப்படி வேண்டா. ஏன் நம்மளால எவ்வளவு நேரம் 4 மணிக்கு முடிச்சிருவாங்க. நான் ஒரு ஆக்ரோஷம், உன்னை ஜெயிச்சே ஆகணும் ஒரு ஆக்ரோஷம். பேசி பாப்போம். ஒண்ணு நான் வெட்டினா நீங்க கை தட்டுங்க. சரி பாப்போம். நான் ஜெயிச்சிட்டா என் கால்ல விழுந்து கும்பிடணும். கும்பிடு. பேச வர மாட்டேல சாமி அதே மாதிரி வச்சுக்கோ. அப்படி ஒருவேளை நாளை தொட்டு நான் கும்பிடுறேன். எதுக்கு அவன்தான் போட்டிக்கு அவன் தானே வந்தான். ஏன் என்ன அழுகுற? கூடத்துல கும்பிட்டு விழுந்து காலை தொட்டு நான் கும்பிடுறேன். எங்க அண்ணனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். சாமி பேச்சு மாற மாட்டீங்கல்ல? எப்பயும் மாற மாட்டேன். உசுரை கொடுப்போம். நீ ஏங்குறோம். நீ உசுரை விட்டுறாப்பா. பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. வெற்றியோட நான் திரும்பி கால்ல விழு வைக்கிறேன். நீங்க போங்க. காலை தொட்டு நான் ஒருவேளை நான் வெற்றின்னு சொல்லல நானே. டேய் ஒருவேளை அப்படி ஓட்ட நான் தோத்துட்டா பாப்போம். இந்த அளவா கொண்ட மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கிறேன். ஏன் வேற கட்டை இருக்கும்? வேற கட்ட இருக்கவா? இந்த வேஷமே நான் போட மாட்டேன்டா. பாப்போம். பாத்துக்குறோமா? பேசுவோம். வா பல்லாட பல்லாட பல்லா இறத்தாண்ட பல்லாட முடிவனா உள் சேவடி செய்வதற்கு அப்ப பேச ஆனமே நன்னா மனமன்னு மனமன்னு ஆனாமன் நான் ஆனே நானும் ஈனமா ஆனா முன்முன்னே நன்னும் ஆனா மணிமேனி மான் சொல்லிருக்காங்க. உலகலாம் வளர்ந்த போத கரியவன் நிர்வாக நீர்வழி வேடியன் அன்னைக்கு சோதி நம்பர் தாழ்வார் மன சிலம்படி வார்த்தை பேச படித்து தடித்து தோகை கூத்தார கடிபடுத்து காற்று காடு கைதட்ட நம்ம பக்கம் விடல. ஏய் என்ன அளவா கோட்டை ஓம் பக்கம் திருப்ப பாக்குறியா? பேசி பாப்போம். பாத்துக்கோ முடிவை வெற்றி யாருக்கு பாத்துக்கோ. உங்க மனக்கங்க சிலம்படி புலம்ப சின்ன மன கொண்டு சேடி சொல்ல அண்ணன் மன வல்லபராவதர் பேச அது ஒரு பிள்ளை என்றா உந்த நாளை என்றார் யாதவர் யாதென்று இல்லை என்றார் சொல்லிருக்காங்க. மூப்புல கோர்வல்கை மூணு அரசவை காப்பல் எழுதி போய் கரையில திறந்து கோப்பில கொண்டகளும் குருவில கொண்ட ஞான பேச ஆனக்கள் குசியா கையறுக்க நார்தே மானுக்கு வாய்திருக்க மாட்டாது வீணுக்கு என்பதெல்லாம் பற்றி எரிகிறது. ஐயோ அன்புகள் இட்டு அமுது சொல்லிருக்காங்க. நமசிவாய வாழ்க நாதந்தா வாழ்க இமைப்படுது என்னில் நீங்க தான் தாழ்வாக கோகடி ஆண்ட குருவில் தாழ்வான பேச உள்ள வந்து உங்க சிலம் கத்து கொள்ள முடியும் பேத்து விட்டு அதோ விளம்பரம் சொல்லிருக்காங்க. அண்ணே மருதமணி வானே வானே. டேய் மறுபடியும் என்ன அந்தால கூப்பிடுறேன். நான் கூட உன்னை சரி கோமாளி தானே எதுவும் தெரியாது நினைச்சேன். ஆனா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இன்னும் முடிவாகல இப்ப வெட்டி ஒரு பாராட்டேன். பாராட்டல சேட்டியா பண்ணி போறேன். பொடி வாங்கி பேச வேண்டியதானே. நீ பாராட்டு வேணா. வா புலவர்களுக்கு சக்தி இருக்கலாம் சண்டை கூட வா சமாதானம். வெளியே இருக்க போறேன் ஆறுதல் வேஷம் போட்டா தீய திக்க சரி பாவம் போனா போட்டும் பொழைச்சு போன்னுட்டா தலையில உட்காருங்களா? அப்ப இன்னும் எத்தனை பண்ணணும் பாடுவனவே பாரியா பாடி நீ வாடி வருது நீ மனதா புரிஞ்சிய கூடிய கூடிய வருதமோடு அமர்தலும் கல்விக்கு ஓடினேன்னா பேசு தெரியலையா? அது ஏற்கனவே பாடிட்ட என்னடா பேசிக்கிறீங்க? மைக்க முடச்சு விடாத நேரம் வைலாம் கொலை நமக்கு மீது குலவி இவர்கள் நரி மாலையை திறக்க வச்சு யாருக்கும் மூலமே என்ற மூர்த்தி பேச பாதியில வருது மீதி எங்க அருகனை இழந்த மாலை முகந்தனை செல்வியர் சென்னை செய்தி சமந்தனை பருவனை வெஞ்சர வாடி படதனை திருமணி தந்தனை திருவி பேச தம்மை இயல்பார் பொறுத்த தலை சொல்லியிருக்காங்க. டேய் கிழிச்சா இது திருக்குறள்யா? திருக்குறளை படிச்ச விஷயத்தை கவிதான போட்டி தவறா பேசலையே. திருக்குறள் ஏன் பாடுற? பேச்சுங்கப்ப போட்டினா என்ன பேசலாம்ல. காரகார காவல் வைத்தாவரு போல மாற கவி ஏன் கவி ஓ வாயை போட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஏன் பேசுறீங்க? ஓடி 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 உட்கார்ந்து ஜோகி ஆடி 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 நாட்கள் பாடி 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 ஓடி 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 உலகம் பற்றி நினைச்சு நான் பஸ் காட்டுறேன். உலகம் பற்றி காட்டா நிக்கிறேன் மூச்சு விடாம காக்கை காக்கா கூகை கூகை காக்கா காக்கை காக்கா கூ காக்கை ஏய் என்னடா கும்புலா கட்ட ஏய் காக்கை காக்கா கூகைடா
நல்லா காணுவது நண்டு தலைமைக்கு சொல் கேட்பது நண்டு நண்டு நேற்று தொண்டையில 480 ரூபாய் நண்டு. முட்டாப்பல நண்டு இல்லடா நன்றுடா அது மரியாதை இப்ப தோல்வி ஒத்துக்க பாவ போன அப்புறம் உயிர் பிச்சை கொடுக்குறேன். பாலி கெட்டது பண்ற மீது ஆலை ஜீரோ ஒரு முறை மெய்ப்பொருளை பால் யாரது மாதிரி பெரிய உலகடவனை மயிரவன் மதில் ஆனபுரான் தீர சொல்லி தொழுது அம்மனை என்பதற்காக கோலம் அமர்ந்து குழந்தை ஒருவரை மாலை போனானே புது எதற்காக தன்னுடைய நாடு தந்தை தாய் இது வேணாம் என்பதற்காக என் நாடு என் மக்கள் எனக்கென்ற ஒரு நாடு என்ற உரிய மூலர்னா காரணம் என்ன அருவம் உருவாகி அனாதிகள் பலவை உண்டாய் பெண்மாமை நின்று சொல்லி பிளம்பதில் மேடியாய் வாடா ஏய் புராண புயல்னாக இலக்கீடினாக வா அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மா என்று சொல்லி பிளம்பது மேடையாகி கரடிக்கிற மோங்கள் ஆறும் கரகப்படி என்று கொண்டு ஒரு தூர் முரு வந்தால் புதிதரம் ஏன் இதுங்கிற போற ஏய் எங்க போற ஏன் போற புராண புயல்னாக இலக்கிய இடினாக வசன மேதைனாக வெட்டிக்கார சொன்னாரே 3000 ரூபாய்க்கு போட்டுட்டு போயிட்டானா இலக்கிய இடினாகலப்பா எங்கடா ஏணி தூக்கிட்டு போற என்னடா இவன் ஏணி தூக்கிட்டு போற இவன் தண்ணி கேட்டு தூக்கி போற ஏய் சரியா உன் தொம்பி பெரிய நிப்பாட்டி விடுவான அவன் மாதிரியே நிப்பாட்டி ஏறுறதுக்கு போற அவன் இவன் நேரம் நீ நிப்பாட்டுவே நிப்பாட்டு சொன்னது ஏன் நீ நிப்பாட்டுறதானா என்னடா கப்பி பேலை நடக்க போறியா ஏய் மரியாதை வந்துரு என் பொறுமைக்கு அளவு இருக்கு ஏய் பொருளி வித்த காட்டுறீங்க யாரு தலையில போட்டு போயிருறா அடே அடே சரி கீழே வந்தா இருக்க 4 எலும்பு தெரிச்சு போயிரு மரியாதை இறங்கிரு சொல்றேன் நானே வேற நிறைய வாங்கி வச்சிருக்க ஏண்டா அந்த குரலி வித்து ஏண்டா சட்டைக்கு வந்தியேன்ட்ட ஏய் சத்தம் போடாம நீ உள்ள திமிரா இருந்தீங்க உன்னை சும்மா விடலாமா வெளியே இருக்க முடியும் அப்ப வெள்ள நீ சத்தம் போடாம இருந்தது நீ வெளியே குட்டியது உனக்கு ஒரு கேன்ல ஏண்டா தண்ணி உனக்கு அதுவே பத்தாதா மரியாதை வந்துரு கதையை சுமூகமா நடத்துவோம் யார் தலையில போட போறான்னு நினைக்கிறேன் ஏய் வா ஏறி வா ஏறி வா ஏறி நானே திருவண்ணாமலை எங்கடா போற மறுபடியும் அட ஒரு ஞாபகம் வந்து இது மாதிரி ஏறினாரே அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே சரி வா பேச மாட்டேன் வா குண்டிதல் இருக்கு ஒரு ஆள் வேணுமா என்னை பற்றி ஒரு நாள் கேட்க சொன்னீர்கள் கேளுங்கள் முறையான பதில் நான் கூறுகின்றேன் நீங்க யாரு யாருன்னு கேட்டீங்க அடே அவசாரி முடியாதடா அபிஷேக பிரியா சிவா சரி என் பேர் நாரதர் அதெல்லாம் விதலம் சுதலம் திராதலம் மகாதலம் ரசாதலம் பாதலம் பூலகம் புகழம் சோரம் கேட்டி எங்க இருந்து வர்றீன்னு மேலோகத்திலிருந்து வர்றேன் விடு எப்படி வந்தியா ஆகாய மார்க்கமாக ஆகாய மார்க்கம்னா ககன மார்க்கமாக ககன மார்க்கம்னா புரியலையா பறந்து வந்தேன் நன்னேன் கதைப்படி உனக்கு வேணுமா வேணாமா இன்றைய நாரதம் ஆமா அப்படித்தான் வந்து நான் தான் பார்த்தேன் கரகுலத்துல 8:45 பைக் கட்டேன் 9 மணிக்கு கணக்கா பத்தில உட்காந்துட்டேன் அந்த அக்கா அப்படி வச்சு பாரு நீ சொல்றது ஜெயமாதவன நான் சொல்றது நாரதர் இது என்னுடைய கதாபாத்திரம் நாரதர் என்னுடைய கதாபாத்திரம்யா ஆமா எங்க அப்பா பிரம்மா எங்க அம்மா யார் தெரியுமா வெள்ளை களி உடுத்தி வெள்ளை படி பூண்டு வெள்ளை அரியாசல் வைத்திருப்பாள் வெள்ளை பூண்டு வியாபாரி இல்லடா வெள்ளை பனி முடுற வெள்ளை சேலை கட்டின்னு அர்த்தம் ஏன் அப்படி கேக்குற
உன்னை உன் நாடத்துக்கு வந்தல இன்னும் கேப்ப இதை கேப்ப உங்க அப்பா ஏற்கனவே அவன் கொளுத்தி போடுறதுல பல நாள் நம்ம சந்திக்கல அது இருக்கு, அது அதுலனா சரி இல்ல உங்க அம்மா யாருன்னு கேட்டால அண்ணன் கேட்டா அதை சொன்னனே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை எப்படி போட்டு மொண்டமா இருந்தாங்களா தேவை விட்டுருந்தாங்களா கேட்டேன். வேற என்ன கேக்குறீங்க உங்க அம்மா பேர் என்ன? கலைவாணி அப்படி சொல்ல நான் களவாணி மேண்டு அடே இந்தாப்பன களவாணி இல்லையா கலைவாணி புத்திரன் அடே களவாணி இல்லையடா காவல்துறை கூப்பிட்டா இவர போல டேய் வேணாம் வேணாம் உனக்கு புரியுமா சொல்றேன் சரஸ்வதி தெரியுமா டேய் உனக்கு தெரியுமாடா அப்பா வெடியில இருக்குமே படம். தீபாவளி வெடிப்பாங்கல்ல சரஸ்வதி வெடி லட்சுமி வெடி அடே அதுல இருக்காங்கல்ல வெள்ளை தாமரையில வெள்ளை சேலை கட்டி தண்ணிக்குள்ள தாவர ஆவுகளே தான் சொல்லு உங்க அண்ணன் சொல்லு ஆவுகளே தான் ஆமா இப்போ முக்கியப்பட எங்க அம்மா வெளியே தெருவு போறது உனக்கு அது சரிடா ஆனா எங்க பட்ட தேவல வாசி எங்களுக்கு கிடையாது தண்ணிக்குள்ளதானே இருக்கு, அது வாட்டுக்கு போயிரு. தண்ணிக்குள்ளே இல்லையா தாமரை மேல உட்காந்துருக்காங்க பாட்டு படுத்துறாங்க ரெண்டு பேரும். ஏய் நான் கலாச்சி வந்திருக்கேன் நீங்க ரெண்டு எதுக்கு வந்தீங்க இந்த நாடகத்தை கெடுக்க வந்த நாங்க அது எனக்கு நாடகம் கொடுக்கும்போது தெரியும் யாரா இருக்கா உள்ள லேடிஸ் யார் அந்த ரெண்டு பேரும் உங்கள்ட்ட சிக்கி சின்ன பண்ணமாகறதுக்கு என் தெய்வம் ஒண்ணு இன்னொன்னு வள்ளி ஏன் இப்ப நான் யாரை சந்திக்க வேண்டும் நீங்க யாரை கொட்டி வச்சுறீங்களா முதல்ல நீங்க உங்களுக்கு இரண்டு பேரும் ஜோடி போட்டாங்கல்ல அந்த பிள்ளை அவன் இன்னொரு பிள்ளை இருந்துச்சு, ரம்யா எங்க அந்த பிள்ளை அது ரம்யா லீவ்ல இருக்கா விவாகரத்து பண்ணிட்டீங்களா அதை? இப்பவே கிளம்ப சரி சிறப்பு அப்படி என்ன பண்ற அந்த பெண்ணை அழைத்துமா ஆசி வழங்கிவிட்டு உன் தங்கைக்கு ஆசி வழங்குற அழைத்து வருகிறீர்களா நாராயணன் நான் போட்ட ஒண்ணு தெரிஞ்சு நான் தானே ஜெயிச்சேன் பயத்துல ஓடிட்டாரு. நம்ம என்ன சரி கம்பி ஜெயிச்சிட்டேன் திருப்பி வந்தா மாட்டேன். ஜெயிச்சேன் இப்போ பேசுறேன் உள்ள போயிட்டு அம்மா எப்ப அப்புறம் தம்பி என்ன சாமி போட்ட போல துட்டகர துணிகர ஓடிட்டாரு நேரம் கரங்குற போயிருப்பான் சாமி எங்களை பார்த்து அரட் சொன்னியே துண்ட காணமே பொன்னார ஒருத்தர் துண்டா நீராட்டேக்கு ஏற்று போட்டாங்க அத காணாங்க எப்படி நான் முதல்ல சொன்னேன்லடா சட்டருக்கா பேசுறாட்டு எதுக்கு தேவையா அவர்கிட்ட போய் எதுக்கு போட்டி வர்ற கேட்டா எதுவும் தெரியாது சொல்லிட்டு போகுது நீ கம்பர் தெற்கணும் நம்ம பெரியமா மேல் தானே ஏய் என்ன கம்பர் இறந்து போயிட்டாரா என்ன நீ சொல்ற இப்பதான்டா அவங்க தூங்கி எடுத்துருக்காங்க அப்பாருக்கு கிருவே முடிய போறா என்னையா சொல்ற ஏய் நல்ல மனுஷயா அட முந்தா நாள் தானே ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டா வரவே வேணாம் கேரத்துக்கு நீங்க வரவே தூங்கி முடி எப்போ கண்ணே வெள்ளையம்மா யாரு